1890 இந்தியாவே பிரிட்டிஷின் அதிகாரத்தால் பீடித்திருந்த சமயம் அது. அப்போது தமிழ்நாட்டிற்கென ஒரு ஜான்சி ராணியாக பிறப்பெடுத்தார் அஞ்சலை அம்மாள். கடலூர் முதுநகரில் சுண்ணாம்புக்கார தெருவில் முத்துமணி படையாட்சி, அம்மா கண்ணு ஆகியோருக்கு பிறந்தவர்தான் அஞ்சலை. நெசவு தொழிலை மையமாக வைத்து வரும் இக்குடும்பத்தில் ஆங்கிலேயர்களுடன் ஏற்பட்ட பழக்கத்தால் சிறிது ஆங்கிலம் பேச பழகியிருந்தார் முத்துமணி. பெண் பிள்ளைக்கு படிப்பதற்கு என எண்ணிவிடாமல் இவருடைய இரண்டாம் மகளான அஞ்சலைக்கு தனியாக ஒரு ஆசிரியரை வைத்து தமிழ் மற்றும் ஆங்கிலம் இரண்டையும் சொல்லிக் கொடுத்தார். அஞ்சலிக்கும் சிறுவயது முதலே எழுத்து மேல் இருந்தது பற்று. செய்தி ஏடுகள், புத்தகங்கள், மகாகவி பாரதியாரின் பத்திரிகைகள் என அனைத்தையும் படிக்கும் பழக்கம் அஞ்சலை அம்மாளிடம் இருந்தது. இவர் 1908ஆம் ஆண்டில் பெரிய நற்குணம் என்ற கிராமத்தைச் சேர்ந்த முருகப்பன் என்பவரை திருமணம் செய்தார். இருவரும் நெசவு தொழிலை பழகிக் கொண்டனர். இதன் பிறகு பாரதியின் பத்திரிகைகளுக்கு பதில் எழுதுவது, சில சமயங்களில் நிதி வழங்குவது என இருந்ததால் பாரதியுடன் அஞ்சலிக்கு நல்ல பழக்கம் ஏற்பட்டது. தான் கைது செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பது தெரிந்தும் அஞ்சலை அம்மாளை சந்திக்க 3 முறை பாண்டிச்சேரியிலிருந்து கடலூருக்கு வந்து சென்றிருக்கிறார் மகாகவி. 1918 வந்து கொண்டிருந்த போது பாரதியார் கைது செய்யப்பட்டார். அப்போது அஞ்சலியும் அவருடைய கணவரும் பாரதியாருக்கு நன்கு சேவை செய்தனர். இதனையடுத்து 1921ஆம் ஆண்டில் காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்த நாடு முழுவதும் பயணம் மேற்கொண்டார் காந்தி. அப்போது செப்டம்பர் மாதத்தில் அவர் கடலூருக்கு வந்து பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார். இதில் காந்தியின் பேச்சை கேட்டு மனம் திருந்தி குடிப்பழக்கத்தை அறவே தவிர்த்தார் அஞ்சலியின் கணவர். இதனால் காந்தி மீது அஞ்சலை அம்மாளுக்கு தனி மரியாதை பிறந்தது. இதன் வெளிப்பாடாக காங்கிரஸ் கட்சி வேலைகளில் ஈடுபடத் தொடங்கினார் அஞ்சலை. காந்தி, பாரதியார் மட்டுமல்லாமல் பெரியாருடனும் சேர்ந்து 1922ஆம் ஆண்டில் கதர் துணி அணிய வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்து போராட்டம் மற்றும் பிரச்சாரங்களில் ஈடுபட்டிருக்கிறார் அஞ்சலை அம்மாள். சென்னையில் நடந்த ஆங்கில படை தளபதி ஜேம்ஸ் நீல் சிலை அகற்றும் போராட்டம், கடலூரில் நடந்த உப்பு சத்தியாகிரக போராட்டம், அந்நிய ஆடை எதிர்ப்பு போராட்டம், 1940 நடந்த தனிநபர் சத்தியாகிரக போராட்டம், இப்படி பல போராட்டங்களில் கலந்து கொண்டு சிறைவாசமும் அனுபவித்திருக்கிறார் அஞ்சலி அம்மாள். இதில் குறிப்பிடத்தக்க போராட்டங்களில் ஒன்று ஜேம்ஸ் நீல் சிலை அகற்றும் போராட்டம். இன்று உத்தரப்பிரதேசம் என்று அழைக்கப்படும் ஐக்கிய மாகாணத்தில் 1857 இந்திய ராணுவ வீரர்கள் கலகத்தை வெறித்தனமாக அடக்கிய வெள்ளைக்கார தளபதிதான் ஜார்ஜ் ஸ்மித் நீல். இவருக்கு சென்னை அண்ணா சாலையில் உள்ள ஸ்பென்சர் கட்டிடம் எதிரே 12 அடி உயர சிலை நிறுவப்பட்டிருந்தது. இதனை அகற்றக் கோரி காங்கிரஸ் கட்சி 1927ஆம் ஆண்டில் போராட்டம் நடத்தியது. இந்த போராட்டத்தில் தனது பங்கும் இருக்க வேண்டும் என எண்ணிய அஞ்சலை அம்மாள் கடலூரிலிருந்து பெண்களை திரட்டி சென்னைக்கு வந்து போராட்டம் நடத்தினார். இதனால் அவருக்கு 1 வருட சிறை தண்டனையும் கிடைத்தது. அஞ்சலை அம்மாள் மட்டுமின்றி அவருடைய 11 வயது மகள் அம்மா பொண்ணுக்கு 4 வருட சிறை தண்டனை, கணவர் முருகப்பனுக்கு 6 மாத சிறை, ஜமதக்னி என்பவர் கைதும் செய்யப்பட்டார். இவர் பின்னாளில் அஞ்சலை அம்மாளின் மகள் அம்மா பொண்ணுவை திருமணம் செய்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு சிறைக்கு சென்றது அஞ்சலை அம்மாள் குடும்பத்தில்தான். அப்போது சென்னை வந்திருந்த காந்தி சிறையில் உள்ள அஞ்சலை அம்மாளை சந்தித்து துணிச்சலாக இருக்கும்படி தெரிவித்திருந்தார். இதனையடுத்து சிறையிலிருந்து வெளியான அஞ்சலை மீண்டும் மீண்டும் பல போராட்டங்களை நடத்தி சிறையில் மீண்டும் மீண்டும் அடைக்கப்பட்டார். இதன் பிறகு 1931ஆம் ஆண்டு ஜனவரியில் காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் உப்பு எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் கர்ப்பமாக இருந்த அஞ்சலை அம்மாளுக்கு 6 மாதம் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது. சிறையில் கர்ப்பிணி என்று கூட பாராமல் அவருக்கு பல கொடுமைகள் நடந்தேறியது. பிறகு பரோலில் வெளிவந்த அஞ்சலை குழந்தை பெற்றெடுத்து ஜெயில் வீரன் என பெயரிட்டு மீண்டும் சிறை திரும்பினார். மது ஒழிப்பை தனது மூச்சாக கொண்டிருந்தார் அஞ்சலை அம்மாள். இதற்காக கள்ளுக்கடைக்கு எதிரே போராட்டம் நடத்தியது, உரிமையாளரால் தாக்குதலுக்கு உள்ளானது, தனிச்சிறையில் அடைக்கப்பட்டதென பல கொடுமைகளை அனுபவித்தார் அவர். இத்தனை இருந்தும் மன்னிப்பு கடிதத்தை எழுதி ஆங்கிலேயர்களிடம் கொடுத்து அடிபணிய மறுத்தார். காலம் முழுக்க போராட்டம், சிறை என்று வாழ்ந்த அஞ்சலை அம்மாள் அரசியலிலும் கால் பதித்தார். 1937 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கடலூர் பெண்கள் தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு வென்றார். இதன் பிறகும் பலமுறை கைதாகி இருக்கிறார். 1943ஆம் ஆண்டு எம்எல்ஏ என்பதால் தனக்கு கிடைத்த முதல் வகுப்பு சிறையை வேண்டாம் என சொல்லிவிட்டு சாதாரண கைதிகளோடு 3ஆம் வகுப்பு சிறையில் தங்கினார். பிறகு 1946 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கடலூர் தொகுதியில் போட்டியிட்டு 2வது முறையாக எம்எல்ஏவானார். நெசவாளர் பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனை போன்ற பல பிரச்சனைகளுக்கு இவருடைய குரல் சட்டமன்றத்தில் கர்ஜித்தது.
இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு அரசியல் வாழ்க்கையிலிருந்து விலகினார். ஆனால் கிராமப்புற மேம்பாட்டில் முக்கிய பங்காற்றி வந்தார். தமிழ்நாட்டிற்காக ஓடி உழைத்த பெண் வீராங்கனையின் கால்கள் 1961 பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி ஓய்ந்து போனது. காலமான தியாகி அஞ்சலை அம்மாளின் உடல் சி. முட்லூரில் அடக்கம் செய்யப்பட்டது. தனது வாழ்நாளில் 6½ ஆண்டுகள் சிறையில் இருந்துள்ளார் அஞ்சலை அம்மாள். அதோடு பலமுறை ஒருநாள் தண்டனையையும் அனுபவித்திருக்கிறார். இவ்வளவு பெருமைக்குரிய அஞ்சலை அம்மாளின் வரலாறு பிற்காலத்தில் கடலூர் மக்களுக்கே தெரியாமல் போய்விட்டது. அவருடைய குடும்பத்தில் கூட முழுமையாக அறிந்தவர் இல்லை. மூத்த ஊடகவியலாளர் ராஜா வாசுதேவன் 2020 அஞ்சலை அம்மாளின் கடைசி மகன் ஜெயில் வீரனை சந்தித்து தகவல்களை திரட்டி சென்னை மற்றும் டெல்லி ஆவண காப்பகங்களில் கிடைத்த தகவல்களை கொண்டு அஞ்சலை அம்மாள் என்ற நூலை எழுதி வெளியிட்ட பிறகே அவருடைய போராட்ட வாழ்க்கை வெளி உலகத்திற்கு தெரிய வந்தது.